கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டுடைய பிரதான கிருபையினாலே இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த ஆராதனையிலே நாம் ஜெபத்தோடு பக்தியோடு பங்கு பெறும்படி உங்கள் யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிமை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்நிமிட வரையிலும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆச்சரியமாக நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதையிலே எல்லா விதமான தீமைகளுக்கும் விலக்கி எங்களை ரட்சித்து கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து மிகவும் ஆச்சரியமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, இந்த ஆராதனை மூலமாக உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். நாங்கள் இருக்கிற இடங்களிலே ஏற்றவாறு உம்மை துதித்து மகிமைப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். இந்த ஆராதனை உமக்கு உகந்த பலியாக அமையட்டும். உம்முடைய பிரசனைகளோடு இருப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் இணைந்து 200 ஆண்டு கீதங்களில் 484வது பாடலை பாடுகிறோம். 200 ஆண்டு கீதங்களில் 484. Yeah.
செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டே சேர்வதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரமாகும்படி உங்கள் பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய குறைவுகள் குற்றங்களை அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து மாவரிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதரர்களுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உண்மை நாம் உண்மையாக பின்பற்றவில்லை. உடைய விடுதலை அருப்பணியில் உலகில் போடு நாங்கள் செயலாற்றுகளை என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உடைய மிகுந்த இறக்கத்தினால் பாவமறைகளை சுத்திகரியும். உடைய பரிசுத்தாவினால் விடுதலை பெறவும் புது உதிர்வுள்ளவர்களாய் வாழவும் உம்மோடு சக மனிதரோடு சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். கிறிஸ்துவின் மூலமாக கடவுள் உண்மையாய் வளர்ந்திருக்கிற யாவருக்கும் வரலப்படுகிற கிருபை நிறைந்த தேவவசனங்களை கேளுங்கள். உங்கள் பாவங்கள் சிவேறிந்திருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். அவைகள் தாமரை சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். மேற்கு
மேற்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் இயேசு நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தவன் விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருக்க ஜெபம். உம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு மனோவாக்கு கெட்டாத நன்மைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேவனே, நாங்கள் எல்லாவற்றிலும் அதிகமாய் உம்மிடத்திலே அன்பு கூறவும் நாங்கள் விரும்புகிற எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட உம்முடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் உம்மை பற்றும் அன்பாகிய வரப்பிரசாதத்தை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் இருதயத்தில் பொழிந்தருளோம். தயவுசெய்து வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கப்படியாக குறிக்கப்பட்ட வேத பாகம் எண்ணாகமும் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். எண்ணாகமும் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினதென்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷமாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் அடங்கியுள்ள ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். இயேசு சொன்னதாவது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை. பூமி கடுத்த
காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேன், ஆனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைபடிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது. உங்கள் அனைவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகின்றோம். நாம் இருக்கிற இடங்களிலே தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் நாம் ஆலயத்திலே வந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார் என்று நம்புகிறேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிறவர்கள் 19ஆம் தேதி எம் நிக்சன் ராஜ் சன் ஆஃப் மிஸ்டர் எஸ் மாணிக்கராஜ், 21ஆம் தேதி மிஸ்டர் ஏ சாம் கிறிஸ்டோபர் சன் ஆஃப் மிஸ்டர் டி ஆர்தர் அம்பரோஸ், 22ஆம் தேதி டி டோரத்தி கிறிஸ்டைன் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் டேவிட் ராஜா சிங், 23ஆம் தேதி மிஸ் டபிள்யூ டாலிஷ் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஆர்டி வில்லியம்ஸ், 23ஆம் தேதி மிஸ்டர் எஃப் சாமுவேல் ராஜா சன் ஆஃப் மிஸ்டர் எஸ் பிரான்சிஸ் முத்தராஜ், 23ஆம் தேதி மிஸ்டர் இ வெஸ்லி சுந்தர்ராஜ், 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் டி ரெஜினால்ட் ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ஆர்டி வில்லியம்ஸ், 24ஆம் தேதி மிஸ்டர் சி விஜய் ஆனந்த். இப்பொழுதும் இவர்களை வாழ்த்தி நம்முடைய பாடல் குழுவினர் பாடுவார்கள். Hallelujah.
தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற உடைய பிள்ளைகள் யாவருக்காகவும் திருச்சபையாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம், இவர்களை வாழ்த்துகின்றோம். கடந்து போன ஆண்டு முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிற ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய ஆண்டு இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிய வாக்கின் பிரகாரம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறேன். அவ்விதமாக தெய்வீக சமாதானத்தை இப்படி பிள்ளைகளுக்கு கொடுத்து இதோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற புதிய நன்மைகளையும் தன்னுடைய வாழ்க்கைகளை பெற்றுக்கொள்ள நீர்களுக்கு அருள்தாரும். அன்பின் கர்த்தாவே, எல்லா விதமான தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இப்படி நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை முடிசூட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. செய்திக்கு ஆயத்தமாக 200 கீதங்களில் 489வது பாடலை பாடுகிறோம். 200 கீதங்களில் 489வது பாடல் வாழ்நாளில் என்ற பாடல். இந்த வேளையிலும் நாம் சிந்திக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம்
சங்கீதத்தின் புஸ்தகம் 123 சங்கீதம் 1 வசனம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். உலக பிரகாரமாக வேலைக்காரரின் கண்கள் தங்களுடைய எஜமான்களை நோக்கியிருக்குமா? வேலைக்காரியினுடைய கண்கள் தங்களுடைய எஜமாட்டியை நோக்கியிருக்குமா? காரணம் என்னவென்று சொன்னால், தங்களுடைய எஜமான்கள் அல்லது எஜமாட்டிகள் மூலமாக ஏதாவது கிடைக்குமா, உதவி கிடைக்குமா, அல்லது பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுமா என்று சொல்லி தங்களுடைய எஜமானையும் எஜமாட்டியும் நோக்கி இருப்பார்களாம். சங்கீதக்காரர் கூறுகிறார், அதே வண்ணமாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாச கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஆராதனையிலே நாம் தேவனை நோக்கி பார்ப்பதினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, அதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 8 வசனத்தின் பின்பகுதி விதமாக கூறுகிறது, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். நோக்கி பார்த்தால் வாழ்வு உண்டு, வாழ்வு உண்டு. அன்பானவர்களே, இந்த பகுதியை நாம் சிந்திக்கின்ற பொழுது இஸ்ரவேல் மக்கள் வனாந்தர பயணத்திலே எதற்கெடுத்தாலும் முறுமுறுத்தார்கள், குறை கூறினார்கள். தேவனுக்கு விரோதமாகவும் மோசேக்கு விரோதமாகவும் பேசினார்கள். குறிப்பாக இந்த 4 வசனத்தை பாருங்கள். இதோ வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிந்தார்கள். ஆகவே தேவனுக்கும் மோசேக்கு விரோதமாக என்ன பேசினார்கள்? நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினதென்ன? இங்கே எங்களுக்கு அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை. இந்த உணவு ஒரு சாதாரணமான அற்பமான உணவு என்று சொல்லி மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆண்டவர் பார்த்தார், இந்த மக்கள் வணங்கா கொடுத்துள்ளவர்கள், நன்றி கட்டவர்கள். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்? கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேகர் மரித்து போனார்கள். ஆக இஸ்ரவேல் மக்கள் மோசே இடத்திற்கு ஓடி வந்தார்கள். நாங்கள் கர்த்தருக்கு உமக்கு விரோதமாய் பேசினால் பாவம் செய்தோம். இதோ இந்த சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி எங்களுக்காக நீர் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. யாரெல்லாம் கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே கடிக்கப்பட்டார்களோ அவர்கள் நோக்கி பார்த்தால் அவர்களுக்கு வாழ்வு உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்களுடைய தவறு நிமித்தம் தண்டனை,
அந்த தண்டனையிலிருந்து தப்புவதற்கு ஆண்டவரே ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். வனாந்தரத்தில் எங்கேயும் ஓட முடியாது. ஆகவே மோசே மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய வெண்கல சிலையை உண்டாக்கி யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு உண்டு என்று சொல்லுகிறார். அதே வண்ணமாக யாரெல்லாம் அதை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள், அவருடைய வாழ்க்கையிலே சுகம் பெற்றார்கள். காலப்போக்கில் அதை என்ன செய்து ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே சிலை வணக்கம் போன்று வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், என்னை என்று உங்களுக்கு வேறு யாரும் தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், சொருபங்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் இந்த வெண்கல சிலை என்ன செய்து விட்டார்கள், வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். நாம் இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றை படித்து பார்க்கின்ற பொழுது 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஜனங்கள் அதை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆகவே எசேக்கியா ராஜா அதை உடைத்து போட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்கள் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு அடையாளமாக அதை ஆண்டவர் உண்டுபடும்படி செய்தார். ஆனால் அதை அவர்கள் சிலை வணக்கத்திற்கு நேராக கொண்டு போய்விட்டார்கள். அன்பானவர்களே, அவருடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து இவ்விதமாக கூறுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்திலே இவ்விதமாக கூறுகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை உதாரணமாக எதற்கு சொல்கிறார்? மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும். இந்த உயர்த்தப்பட வேண்டும் அல்ல உயர்த்துதல் என்ற கிரேக்க வார்த்தை குப்சோன், அதனுடைய அர்த்தம் உயர்த்தப்படுதல். 2 இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அவர் என்ன செய்தார்? பரத்திற்கு அங்கே உயர்த்தப்பட்டார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். யோவான் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சிலுவையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். யாரெல்லாம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு. கொள்ளிவாய் சர்ப்பத்தினுடைய அந்த வெண்கல சிலையை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். அதே விதமாக மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டார், சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ அவர்களுக்கு வாழ்வு உண்டு. தர்மியான வேளையிலும் நீங்களும் நானும் சிலுவையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்தால் நமக்கு வாழ்வு உண்டு என்று சொல்லி முதலாவதாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக நோக்கி பார்ப்பதினாலே கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே சங்கீதக்காரர் இவ்விதமாக கூறுகிறார். 15ஆம் வசனத்தை பாருங்கள். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது என்று சங்கீதக்காரர் கூறுகிறார். அந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். வலைக்கு
வலைக்கு நீங்களாக்கி விடுவார். அப்படியானால் வலைது அங்கே அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகள் வழியாக கடந்து செல்கின்றார். அவருடைய சூழலை நீங்கள் 16ஆம் வசனம் தொடங்கி நாம் படிக்கின்ற பொழுது இவ்விதமாக சங்கீதக்காரன் கூறுகிறார், நான் தனித்தவன், சிறுமைப்படுத்தப்பட்டவன், வியாகுலப்படுத்தப்பட்டவன், வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, இடுக்கண்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்த சூழ்நிலைகள், வியாகுலங்கள், இடுக்கண்கள், துன்பம், வருத்தம் என்று சொல்லி அவர் அநேக காரியங்களை சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றிற்கு மேலாக அவருடைய பாவம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இள வயதின் பாவங்களையும் என் மீறுகளையும் இணையாதிரும் என்று சொல்லி. ஆக இப்படிப்பட்டதான ஒரு சூழல், தனித்தவன், தனிமைப்படுத்தப்படுகின்ற நிலை. சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், நான் தனித்தவன் என்று சொல்லுகிறார். தனிமை என்பது ஒரு பெரிய கொடுமை. அவருடைய வாழ்க்கையிலே தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, கொடுமைப்படுத்தப்பட்ட நிலை என்று பல கஷ்டங்களை அவர் கூறுகிறார். இத்தனை கஷ்டங்கள் மத்தியிலும் அவருடைய நம்பிக்கை என்ன? அதே பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது, இதோ நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறார். உண்மையே நம்பி இருக்கிறேன். ஆகவே அவர் என்ன சொல்கிறார்? என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையிலே கஷ்டங்களும், வாழ்க்கையிலே பிரச்சனைகளும், போராட்டங்களும் வருகின்ற பொழுது சங்கீதக்காரனை போன்று நீங்களும் நானும் நம்முடைய விசுவாச கண்கள் ஆண்டவரையே நோக்கி இருக்க வேண்டும். அதனுடைய விளைவு என்ன? அவர் இப்படிப்பட்ட எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் அவர் விடுதலை பெறுகிறார். அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். பல விதமான சிக்கல் எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுவித்து விடுவார் என்று நம்பிக்கையோடு தேவனை நோக்கி பார்க்கிறார். அப்படியானால் நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்பது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையிலே விடுதலை அனுபவம் கிடைத்தது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இறுதியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்பதினாலே கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பின்பகுதியை பாருங்கள். யோசபாத் என்ற ராஜா கூறுகிறார், எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார். பாருங்கள், யூத ராஜாவாகிய யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தர் எல்லாரும் அவருக்கு விரோதமாக வந்தார்கள். இதை பார்த்த யோசபாத் ஜனங்களையெல்லாம் ஆலயத்திற்கு நேராக வரவழைத்து அவர் என்ன செய்கின்றார்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபத்திலே அவர் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. அநேக சமயத்தில் நாம் சொல்லுகிற வார்த்தையா. சில சமயத்தில் நாங்கள் சொல்லுவோம், ஐயா நான் என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், என்ன செய்வதற்கு தெரியாத சூழ்நிலை. அவர் 9ஆம் வசனத்தை பாருங்கள். பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள்.
அதே நம்பிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று சொல்லி யோசபாத் ராஜா இவ்விதமாக கூறுகிறார். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று தேவனை நோக்கி பார்க்கின்றார். விளைவு என்ன? ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் வெற்றியை கொடுக்கிறார். பாருங்கள், யெகாசியேல் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவர் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? இந்த ஏராளமான கூட்டத்திற்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். ஆக ஆண்டவருடைய தாசன் மூலமாக ஆண்டுடைய வார்த்தை, நம்பிக்கையின் வார்த்தை, தைரியப்படுத்துகிற வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. நான் ஒன்னே ஒண்ணு, நீங்க என்ன செய்யுங்க? கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தைகளை நம்புங்கள். இதோ அங்கே பாடகர் குழுவினரை நிறுத்தி அவர்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று என்ன செய்தார்கள்? பாட ஆரம்பித்தார்கள். வேற ஒன்றும் செய்யல. 3 விதமான மக்கள் யூத மக்களுக்கு விரோதமாக வந்த பொழுது என்ன செய்தார்கள்? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாட ஆரம்பித்தார்கள். பாருங்கள், இந்த 3 கூட்டமும் ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் என்ன செய்தார்கள்? சண்டை போட்டு அவர்களே வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழுத பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யாருக்கு விரோதமாக? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்தவர்கள். இப்ப அவங்களே ஒருத்தர் சண்டை போட்டாங்க. அவங்களே ஒருத்தருக்கு சண்டை போட்டு மாண்டு போனார்கள். அன்பானவர்களே, இதோ யோசபாத் ராஜா ஜனங்களை பார்த்து சொல்லுறாரு, நமக்கு விரோதமாக வந்த எல்லாரும் அழிந்து போனார்கள். நீங்க போய் என்ன செய்யுங்க? அல்ல, அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்ன உடனே மக்கள் எல்லாம் போய் 3 நாட்கள் அந்த எதிரிகள் விட்ட அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக் கொண்டார்கள். 26ஆம் வசனம் சொல்கிறது, அந்த இடத்திற்கு பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். பெராக்கா என்றால் ஆசீர்வாதம். பாருங்கள், ஆண்டவரை நோக்கி பார்ப்பது நிமித்தமாக ஒரு பெரிய வெற்றி. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நாம் இந்த கொரோனா என்ற வைரஸோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள் அடிக்கடி. இது பெரிய யுத்தம், மறைமுக யுத்தம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனா என்ற கிருமியானது உலகத்திலே மக்களுக்கு விரோதமாக எழும்பி இன்றைக்கு அது படிப்படியாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலங்களிலே அது நமக்கு தெரியாது, ஆனால் நம்மை சுற்றிலும் என்ன செய்கிறது? அது இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் இந்த கிருமிக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி, நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், ஆருடைய வார்த்தையை நம்ப வேண்டும், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்து நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி பாடுகின்ற பொழுது, தேவனை மகிமைப்படுத்துகின்ற பொழுது, நமக்கு விரோதமாக வருகின்ற எல்லா விதமான தீமையான காரியங்களையும் நம்மால் மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படியானால் தேவனை நோக்கி பார்க்கின்றவர்களுக்கு வெற்றியை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு சமயத்திலே ஒரு மனிதன் நடந்து சென்று கொண்டே இருந்தான். அப்பொழுது ஒரு தங்க காசு ஒன்றை கீழே கண்டெடுத்தான். அதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, நல்ல ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு தங்க காசு என்று சொல்லி அதை பத்திரப்படுத்தினவன்
அதற்கு பிற்பாடு அவன் எங்க வெளியே போனாலும் சரி, நடந்து சென்றாலும் சரி, தரையே பார்த்து கொண்டு செல்வான். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்க மாட்டான், ஏத்தால வரவங்களை பார்க்க மாட்டான். ஏன்னா எங்கேயாவது தங்க காசு கிடைக்காதான்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் கீழேயே பார்த்து கொண்டு கடைசியாக அவன் என்ன செய்தான்? யோசித்து பார்த்தான். மக்களை பார்க்கின்றான், இயற்கையை பார்க்கின்றான். இதோ வாழ்நாளின் பெரும் பகுதியை அவன் வீணாக கழித்து விட்டான். ஐயோ, நான் மக்களோடு பேசாமல் என்னுடைய நாட்களை வீணடித்து விட்டேனே, இயற்கையை கண்டுகளிப்பதில்லை, நான் நேரத்தை அதை இயற்கையை பார்க்காமல் அனுபவிக்காமல் விட்டுவிட்டேனே என்று சொல்லி வருத்தப்பட்டான். காரணம் என்னவென்று சொன்னால் அவன் மேலே பார்க்கவே இல்லை. அன்பானவர்களே, அநேக நாம் பூமிக்குரிய காரியங்களையே சிந்தித்துக் கொண்டு தேவனை நோக்கி பார்க்காமல் இதை என்ன செய்கிறோம்? உலக காரியங்களை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வருகிறது. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னவனமாக தேவனை நோக்கி பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியர்கள் நிருபத்திலே இவ்விதமாக கூறுகிறார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். 2ஆம் வசனத்தை பாருங்கள். பூமியில் உள்ளவைகளில் மேலானவைகளை நாடுங்கள். நாம் யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்க வேண்டும். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அவ்விதமாக இந்த கொரோனா என்ற கொடிய காலத்திலே நாம் நம்முடைய விசுவாச கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அந்த சிந்தையோடு நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நமக்கு வாழ்வு உண்டு, நமக்கு விடுதலை உண்டு, நமக்கு வெற்றி உண்டு என்பதை திருமறை பகுதியில் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை நோக்கி பார்ப்பதன் மூலமாக கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். நாம் இருக்கிற இடங்களிலே தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல செய்தி இயேசுவை நோக்கி நம்பி வந்து அவரை நோக்கி எந்த பாவியாயினோ தள்ள மாட்டேன்கிறார். துரோகம் செய்த போதிலோ நோக்கி அன்பின் பிதாவே, மகிமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்ப்பதன் மூலமாக கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நாங்கள் அனுபவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக 200 கீதங்களில் 529வது பாடலை பாடுகிறோம். உனக்கு ஆசை வரும் என்ற பாடல் 200 கீதங்களில் 529வது பாடல்.
பிதாவே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதோ உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்டு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவரை நோக்கி பார்க்கின்ற யாவருடைய வாழ்க்கையிலும் இதோ பிரகாசமான வாழ்வு உண்டு என்று எங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறீர். அதே வண்ணமாக உம்முடைய சிலுவை மரணத்தை நினைவு கூறும் வண்ணமாக இதோ திருப்பந்தியிலே பங்கு பெறுவதற்கு ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். Oh
பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் சோதரிக்கப்பட்டவர். தேவரீர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முதுவரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளும். சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளும். அவரை தந்திரளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கை பரிகாரத்தை செலுத்தும் இல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும்பளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையினாரே. அவர் தான் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுகூரும் இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனமிட பின்பு அவன் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமடி உங்களுக்காக சொல்லப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூரும் இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளர கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனவு மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற தாழ்மை பிரவேச ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே,
எங்கள் செய்தியை நம்பி நாம் நம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இறக்கத்தையே நம்பி சேருகிறோம். நம்முடைய வேண்டிய துணிக்கையை பொறிக்கப்பட நாங்கள் மாத்திரல்ல, ஆனாலும் தேவரின் எப்பொழுதும் இறக்கம் சில லட்சமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறேன். ஆகையால் கிருபையாகவே உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் இரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமா சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்றவருமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பான பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரத்துவமாகிய சக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவளாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. யாவது செய்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரம பிதாவே, நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை பிள்ளைகளாக கொண்டு ஒரே சரீரத்துவமாகிய ஞானாகாரத்தை திருப்தியாக்கி இருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து என்ற வாழ்வை எங்களுக்கு வாக்குப்படி இருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவும் எங்களை தூய உயிர்ல பலியாக வந்து படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்ய முடியாத வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவிழத்தை தெரிந்தெடுக்க எங்கள் உள்ள புதுப்பிக்க பெற்று மாற்றப்படைய அருள் வருவீராக. கடைசி நாங்கள் இறை மக்கள் அனைவரோடும் இந்த ஏற்றுமல அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவளுக்கு கீழ்ப்படி நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியாளரோடும் ஒரே கடவுளாய் இந்த வீட்டிலிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகிமையான ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் இருக்கிற இடங்களிலே உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக நாங்கள் சிந்தித்தவனமாக உம்மை நோக்கி பார்த்தால் எங்களுக்கு வாழ்வு உண்டு, உம்மை நோக்கி பார்த்தால் எங்களுக்கு விடுதலை உண்டு. எல்லாவற்றிற்கு மேலாக உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெற்றி உண்டு என்று நாங்கள் தியானித்தவனமாக இந்த ஆராய் மூலமாக உம்மை நோக்கி பார்த்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்பின் பிதாவே விடுதலையும் வெற்றியை கொடுத்து பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய தென்காசி வடக்கு
சியோன் நகர் சேகரத்திற்காக ஸ்தோத்திரம். சியோன் நகர் திருச்சபைக்காக, காசிவேந்தபுரம் திருச்சபைக்காக, துரைசாமிபுரம் திருச்சபைக்காக, ஊர் மேலழகியான் திருச்சபைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். எங்களுடைய சேகரம் வளர்ந்து பெருகட்டும். சேகரத்தை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானத்தை கொடுத்து வழிநடத்தும். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை தந்தருளும். இப்படிப்பட்டதான கொடிய தொற்று வியாதி நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் நீர் எங்களுக்கு பாதுகாப்பு அரண் கோட்டையாக இருக்கிறீர். உம்மை நம்பியிருக்கிறவர்களே உடைய கிருபை சூழ்ந்து கொள்கிறது. அதற்காக நன்றி. எல்லா விதமான தீமைகளுக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எப்பொழுதும் உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய அனுபவங்களை எங்களுக்கு தாரும். அன்பின் கர்த்தாவே, சிறு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். வாலிப சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதியும். பெரியவர்களை ஆசீர்வதியும். வயோதிபரிலே இருக்கிறவர்களையும் உடைய கிருபையினால் நிரப்பும். அன்பின் கர்த்தாவே, நன்மையான காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். காலாகாலங்களில் நன்மையான காரியங்கள் கைகூடி வர பண்ணும். கர்ப்பஸ்ரீகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே சுகமான பிரசவத்தை தாரும். இதோ குழந்தை வாக்கியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான தம்பதியர்களுக்காக மன்றாடுகின்றோம். ஏற்ற வேளையிலே கற்பத்தின் கனியை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல நிரந்தரமான வேலை வாய்ப்புகளை தாரும். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, உடைய வல்ல கரத்தினாலே தொட்டு ஒவ்வொரு நாளும் அற்புத சுகத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் பிள்ளைகள் பற்பல இடங்களிலே, தூர இடங்களிலே, அயல் நாடுகளிலே வசிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கிருந்தாலும் எங்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பு உடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். அன்பின் கர்த்தாவே, உம்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை சுவாமி. உம்மை நம்பி இந்த ஆராதனை ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய குடும்பத்திலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருப்பணியில் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த கொரோனா இந்த காலங்களிலே இதோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற மக்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். சுகாதாரத்துறையினருக்காக, காவல்துறையினருக்காக மற்றும் அரசாங்க அதிகாரிகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவருக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்தருளும். இந்த கிருமியினாலே தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு விடுதலையை தாரும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக என்று சொல்லியிருக்கிறேன். அவ்விதமாக உங்களுடைய வாழ்விலும் விடுதலையின் வாழ்வை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். அன்பின் கர்த்தாவே, உம்மை நம்பி உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதியும். அன்பின் கர்த்தாவே, எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து வெகு சீக்கிரத்தில் இந்த கொரோனா தாக்கம் குறையவும், கொரோனா இந்த கிருமி அழிந்து போகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் அற்புதங்கள் நடைபெற நாங்கள் ஜெபிக்கிறோம். அடைக்கப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படவும், ஆலயத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக நல்ல கால சூழ்நிலையை உருவாக்கித்தார். இந்த ஆராய்ச்சி பங்கு பெற்றிருக்கின்ற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் செலுத்தியிருக்கிற துதி தோத்திரங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சூட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனை வழிக்குமாறனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் விளைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியுமாகிய சர்வ தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது.
இந்நூற்றாண்டு கீதங்களில் 483வது பாடலை பாடுகிறோம். இந்நூற்றாண்டு கீதங்களில் 483வது பாடல். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அன்பானவர்களே, நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.